தங்கராஜ் ரேவதி கிட்ட, ஏ எங்கடி போய்கிட்டு இருக்க? தூங்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? குடிச்சிட்டு நைட்டு முழுக்க இப்படியே உட்கார போறீங்களா என்ன? நான் குடிக்கிறதுக்கான காரணமே நீதானடி. முதல்ல இங்க வாடி. என்ன சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, பெரிய பொல்லாத வேலை. ஆமா, நான் சொன்ன விஷயத்த எதுக்காகடி என் அம்மா கிட்ட சொன்னேன்? ஆமா, நீங்க நான் சொன்ன விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க. அதே விஷயத்த நான் பண்ணேன். ஏன் நீங்க பண்ணது மட்டும் நியாயம், நான் பண்ணது மட்டும் அநியாயம்னு எந்த விதத்துல சொல்ல வரீங்க? இங்க பாருடி, நீ வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே பார்த்தல்ல, என் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு நீயே பார்த்தல்ல. அவங்க கண் கலங்கி அப்படி அழுதுகிட்டு இருக்காங்கடி. உன் அம்மாவா இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பியா? ஏன் நீங்க மட்டும் என் அம்மா அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலையே என்ன? நான் போனதுக்கு அப்புறமா என் அப்பா அம்மா வீட்டில் உட்காந்து இதை நினச்சி தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் நீங்க அவங்கள அப்பா அம்மாவா நினைக்கலையே என்ன? பேருக்கு பேருக்கு எனக்கு அவங்க அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா மாதிரின்னு சொல்லுவீங்களே, அப்போ அது எல்லாம் ட்ராமாவா என்ன? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் நீங்க பண்றீங்க. அப்போ நானும் இதை கொஞ்சமாவது பண்ண வேண்டாமா என்ன? அப்பதான் ஒருத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். இதுக்கப்புறம் பாருங்க, நீங்க எனக்கு என்ன பண்றீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி பண்ண போறேன். ஏ, என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்னு உடனடியா தங்கராஜு ரேவதியோட கன்னத்துல பலான அறைய கைவோங்க. ஆனா ரேவதியோ வேகமா கையை தடுத்து நிறுத்திட்டு, இங்க பாருங்க, என்னை அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. அடிச்சா திருப்பி அடிக்கிற அளவுக்கு இப்ப நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் நான் உங்களை அடிச்சிட்டேன்ற அசிங்கத்தை உங்களால வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது. அப்படி அந்த அசிங்கம் உங்களுக்கு வேணும்னா இப்ப கை நீட்டி என்னை மறுபடியும் அடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை தட்டி விட்டுட்டு கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்க. ஆனா தங்கராஜும் மனசுக்குள்ள, என்ன இவ இவ்வளோ கோவத்தோட என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே, ஒருவேளை நம்ம தான் கொஞ்சம் அவங்க வீட்டில் ஓவரா பண்ணிட்டோமோ, அதனாலதான் இவ இப்படி பண்றாளோ. ஆனா இதுக்கு முன்னாடி இவளை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் அமைதியா இருந்தவ இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமானா? ஒருவேளை இதுக்கும் காரணம் அந்த மதியாதான் இருப்பாளோ? அந்த மதி பண்ற மாதிரியே இருக்கே. அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரேவதி, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல கை வைக்கிற தைரியம் வரவே கூடாது. அப்படி வந்துச்சு, நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். இவ்வளோ நாளா இந்த ரேவதி புருஷனுக்கு அடங்கி போன அடிமை மாதிரி தானே உங்களுக்கு தெரிஞ்சா. ஆனா இதுக்கப்புறமா சுயமரியாதையோட எனக்கு எப்படி இருக்கணும்னு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் நான் இருக்க போறேன். உங்களுக்கும் அசிங்கப்படாம இருக்கணும்னா என்னோட வம்புக்கு வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படின்னு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜும் நைட்டு முழுக்க குடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கோடு உட்காந்து இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கூட அவங்களோட போதை தெளியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனா அங்கிருந்து வந்த அவங்களோட அம்மாவும், என்னடா என்ன நைட்டு முழுக்க குடிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமா, உன் அம்மாவை பத்தி இப்படியெல்லாம் சொன்னவன் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கும் நைட்டு முழுக்க தூக்கமே வரல. பேசாம நானும் இந்த குடியை குடிச்சிடலான்னு தான் தோணுது. ஆனால் என்ன, என் அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல. நான் தான் உன்னை தப்பாக வளர்த்துருக்கேன்ல. நான் வளர்க்க தெரியாமல் உன்னை வளர்த்துருக்கேன்டா. அதனால தான் உன் அம்மாவே உன் அப்பாவை கொண்டுட்டு தான் நீ நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான்னு மறுபடியுமே சொல்ல. ஆனால் தங்கராஜும், அம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்த மறுபடியுமே சொல்லாதீங்கம்மா. நான் அன்னைக்கு ஏதோ போதையில உளறிட்டேன். ஆனால் இவ இப்படி உங்ககிட்ட போட்டு கொடுப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல. உடனே அவங்களோட அம்மாவும், ஆமாண்டா ஆமாம், ரேவதி என்கிட்ட தனியாக வந்து மன்னிப்பு கேட்டா. நான் தயவு செஞ்சு இப்படி பண்ணதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. என் வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னு அவங்க வீட்டில் நடந்ததையும் சொன்னான். ஏண்டா, ஒரு பொண்டாட்டி உன் மேலே இருக்க நம்பிக்கையால் அவங்க அப்பா அம்மாவை பற்றியே உங்ககிட்ட பேசியிருக்கானா? அவள் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான்னு உனக்கு புரியவே இல்லைல்ல. ஆனால் அங்கே போயிட்டு நீ அவளையே மாட்டி விட்டுருக்க. சி, நீலாம் ஏன் பையனாடா? நீ பண்ண காரியத்தை நினைக்கும் போது எனக்கே அவ்வளோ ஆத்திரம் வருதுடா. நேற்று அவளை கூட நீ அடிக்க போனல, அவள் உங்ககிட்ட பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். போயும் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க. சீச்சி, இப்படியெல்லாம் நீ இருப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கல. உன்னெல்லாம் எப்படி தான் வளர்த்தன்னு எனக்கே தெரியல. அப்படின்னு சொல்லும்போது ரேவதி அங்கே வர, வாமா வா, நீ நல்ல காரியம் பண்ண, ரொம்ப நன்றிமா. இவன் மனசுக்குள்ள என்ன நினச்சி வச்சிருந்தான்னு எனக்கு இப்போதான் புரியுது. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு என் காலையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போதான் அவன் எப்படிப்பட்டவன்னு புரிய வருது. அதுலேயும் உன் குடும்பத்துக்குள்ள ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு புரிய வருதுன்னு சொல்லிட்டு, ரேவதி கிட்ட நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்க ரொம்ப பாசத்தோட ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ரேவதியும் அழுதுகிட்டே, இல்லை, நான் இவர் மேலே இருக்க கோபத்தால் உங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ அம்மா பொண்ணு மாதிரி பாசத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கா. பட் இதை பார்க்குற தங்கராஜுக்கு கொலை வெறியாகுது. என்ன என் அம்மா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இவன் நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. லைட்டாக அவங்களுக்கும், அட நம்மளும் இவளோட வீட்டில் இதை தானே பண்ணோன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படி தான் வச்ச வினைய தனக்கு
இப்படி பேக் ஃபயர் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு தங்கராஜ் அப்படியே எதுவுமே பேச முடியாம ரொம்பவே கூனி குறுகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கராஜோட இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் காலையிலேயே ராஜலக்ஷ்மி ஒரு 4-5 மணி இருக்கும். அவங்க மலர்கிட்ட மலர் எங்கே இருக்க, சீக்கிரமாக வரப்போறியா இல்லையா? இதோ வராத்த. என்னத்த இன்னைக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க? ஆமாம், உன் பொண்ணு நைட்டு முழுக்க என்னை தூங்கவே விடலை. நைனும் நைட்டு முழுக்க ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை தெரியுமா? கால் எடுத்து அங்கே போகிறது என்ன, கால் எடுத்து இங்கே போகிறது என்ன, அதுவும் கதை சொல்ல சொல்லி நைட்டு முழுக்க என்னை பாடா படுத்திட்டா. இவருக்கு என்ன, இவர் நல்லா படுத்து தூங்கிட்டாருன்னு அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்தவங்களும் என்னாச்சு? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வெளியே போயிட்டு வந்தாருன்னு அவங்க ஜாகிங்க்கு புறப்பட. ஆனால் அப்படி அவங்க போகிறதுக்கு முன்னாடி மலர்கிட்ட, அம்மா மதியம் எந்திரிச்சு ஜாகிங் போயிட்டாளா? என்ன பண்ணுறா? இல்லை, அவள் காலையிலேயே எந்திரிச்சிட்டா, கிச்சனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜாகிங் போனாலா இல்லையா? இல்லை, இன்னைக்கு போகலையா? ஏன், என்னாச்சு? தெரியல, காலையிலேயே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிச்சனில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கா. நான் எவ்வளோ பேசினாலும் சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. உடனே அவங்களோட மாமனார் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்கு போயிட்டு, என்னம்மா என்ன வருத்தமாக இருக்கா என்ன? ஆமாம், அந்த வேலையை பற்றி நான் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். என் உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன். ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. சரி வருத்தப்படாத. இந்த மாதிரியான நிலமையில சின்ன வயசில் நானும் இருந்திருக்கேன். நானும் ஒரு கம்பெனியில் உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தினேன். ஆனால் என்னை அப்படியே கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போய் சேர்ந்தேன். நீயும் உங்ககிட்ட திறமை இருக்குன்னு நம்புனா கவர்மெண்ட் வேலைக்கு போய் எழுதி போடு. நீயும் என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடு. சரிங்க. சரி, இப்போ என்ன, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, மீதி வேலையை மலர் பார்த்துப்பா. வா, என் கூட சேர்ந்து வாக்கிங் வா. தனியாக போக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மதியை கூப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க. இதை பார்த்துட்டு மலருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வர வர மாமா பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ராஜலக்ஷ்மிக்கு தான் கபன்னு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க கோவத்தோடு இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை கவனிச்சா அவங்களோட ஹஸ்பண்டும், என்ன இவளை எதுக்காக இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க, இவள் ஜாகிங் போகிறது ஏற்கனவே தெருவில் இருக்கவங்க எல்லாரும் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவளை வர நீங்களே கூட்டிகிட்டு போகிறீங்களே, அதான் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பேசாமல் இவளை இங்கேயே விட்டுட்டு போங்கங்க. அதான் கிச்சனில் நிறைய வேலை இருக்குல்ல. மலர் எவ்வளோ நேரம் தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பா. பேசாமல் மதியம் மலரும் சேர்ந்து செஞ்சா எல்லா வேலையும் சரியாகும்ல. அதெல்லாம் செய்யலாம். அவள் தான் பாதி வேலையை முடிச்சு வச்சிட்டால. இந்த பொண்ணோட கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் புரியும். ஏன்னா அந்த நிலைமையில நான் தான் இருந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த பொண்ணை அப்படி இப்படின்னு வேலை சொல்லி கஷ்டம்லாம் ஒன்றும் படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜாகிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மதியம் ரொம்ப சோகத்தோட சோஃபாவில் உட்காந்துருக்கா. ஆனால் ராஜலக்ஷ்மியோ, என்ன அதான் உனக்கு வேலை இல்லைல்ல, சும்மா இங்கேயே உட்காந்துருந்தா எப்படி? போ, கிச்சனுக்கு போயிட்டு அந்த பாத்திரத்தை விளக்கி போடு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கலான்னு போக இந்த விஷயத்த அவ்வளோதான் நடேசன் பார்த்துட்டு கோவத்தோட, ராஜலட்சுமி, அதான் நான் சொன்னல அந்த பொண்ணை எந்த வேலையும் வாங்காதுன்னு. அவளா தோணும் போது செய்யட்டும், நீ போ, உள்ளே போமா, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மலரும் சரி மதியும் சரி கொஞ்சம் ஷாக்கிங்கோட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே கோவப்பட்டு, என்னங்க நான் இவ்வளோ வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா என்ன எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் மலர் மட்டும் எல்லா வேலையையும் எப்படி தனியாக செய்வா? இவ்வளோ நாள் அவள் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அவளுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ போய் பண்ணு. அந்த பொண்ணே கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சிக்காம அந்த பொண்ணுக்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறியா இல்லையா? நீ வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு திட்ட ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் மலரும் சரி மதியும் சரி இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணி நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.